தேவனை மறக்கும்படி சில பிசாசின் வல்லமை போராடி கொண்டிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு தேவன் இந்த நாளில் இன்னைக்கும் அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசமாய் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. எனவே அதை வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஜனங்கள் சொல்றாங்க, அப்ப யார் என்று கேட்கும் பொழுது இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, கலிலேயாவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டை சொல்றான். இவர் அங்கிருந்து வரக்கூடிய இயேசு, தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சொல்லி அவர்களுக்கு சொல்றதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில நாம் சொல்ல வேண்டும், அற்புதத்தை செய்யக்கூடிய இயேசு இருக்கிறார். நாம் சொல்ல வேண்டும், பிசாசை பார்த்து ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, இன்றைக்கும் ஏங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லணும். அதே மாத்திரமல்ல, சில காரியத்தை நம்ம நம்பணும். ஆமா, நமக்குள்ளாகவே பேசணும். பல நேரம் சில அழுத்தங்கள் என்ன அப்படின்னா, இயேசுவும் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லி பிசாசு சொல்லக்கூடிய அந்த குழப்பத்தெல்லாம் விட்டுட்டு இயேசு இன்றைக்கும் அற்புதத்தை செய்வார் என்று நீங்கள் விசுவாசமாய் நம்பும் பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் நிச்சயம் தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எனவே குருத்தோலை ஞாயிறு என்பது ஒரு விசேஷித்த ஞாயிறாக இருக்கிறது. இந்த பாம் சண்டேங்கிறது விசேஷித்த சண்டையாக இருக்கிறது. ஏன்னா இதுல ஜெயத்துக்கு நோக்கி பிசாசின் வல்லமை உடைக்கும்படி இயேசு எங்க போறாரு? எருசலேமுக்குள்ளாக போகிறார். அவருக்கு எப்படி மரணம், எப்படி பாடுபட போகிறோம், எப்படி மரிக்க போறோம் என்று எல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த சாத்தானின் வல்லமையை நேருக்கு நேராக சந்திக்கும்படியாக ஜெய பவனியோடு, வெற்றி பவனியோடு எருசலேமுக்குள்ளாக